ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். நான் போய்க் கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் கோயிங். நான் என் நண்பரை சந்திக்கிறேன். ஐ மீட் மை ஃப்ரெண்ட். நான் அவருடைய வெற்றிக்கு வாழ்த்துகிறேன். ஐ விஷ் ஹிம் ஃபார் ஹிஸ் சக்ஸஸ். இப்போ இந்த 3 வாக்கியங்களையும் ஒரே சென்டென்ஸாக நம்ம மாற்ற போகிறோம். ரொம்ப ஈஸி. அதனுடைய ஸ்ட்ரக்சரை நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. நான் எனது நண்பரை சந்தித்து அவருடைய வெற்றிக்கு வாழ்த்தப் போகிறேன். இது ஒரே வாக்கியம். ஸோ 3 சென்டென்சஸை ஒரே சென்டென்ஸாக கொண்டு வந்தாச்சு. ஐ ஆம் கோயிங் டு மீட் மை ஃப்ரெண்ட் அண்ட் விஷ் ஹிம் ஃபார் ஹிஸ் சக்ஸஸ். எந்த மாதிரி அந்த சென்டென்சஸ் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஐ ஆம் கோயிங் டு மீட் மை ஃப்ரெண்ட் அண்ட் விஷ் ஹிம் ஃபார் ஹிஸ் சக்ஸஸ். இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். அவர் வருகிறார். ஹீ கம்ஸ். அவர் அவருடைய ஆசிரியரிடம் ஒரு பிரச்சனையை ஆலோசிக்கிறார். ஆலோசனை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் டிஸ்கஸ். ஹீ டிஸ்கஸஸ் த ப்ராப்ளம் வித் ஹிஸ் டீச்சர். அவருக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கிறது. ஹீ கெட்ஸ் எ குட் டெசிஷன். அவர் அவருடைய ஆசிரியரிடம் ஒரு பிரச்சனையை ஆலோசித்து ஒரு நல்ல முடிவை பெறுகிறார் அப்படின்னு ஒரே சென்டென்ஸாக மாற்ற போகிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். He comes to discuss the problem with his teacher and gets a good decision. ஸோ இந்த சென்டென்சஸ் எப்படி சேர்ந்துருக்கு, அதாவது ஜாயின் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். He comes to discuss the problem with his teacher and gets a good decision. மேலே இருக்கிற வாக்கியங்களையும் பாருங்கள், கீழே சேர்ந்துருக்கிற வாக்கியத்தையும் பாருங்கள். அவர்கள் போகிறார்கள். தே கோ. அவர்கள் அவர்களுடைய தாத்தா பாட்டி வீட்டிற்கு செல்கிறார்கள். தே விசிட் தேர் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹோம். அவர்கள் மகிழ்ச்சியாக வார இறுதி நாட்களை கழிக்கிறார்கள். தே ஸ்பெண்ட் த வீக்கெண்ட் ஹாப்பிலி. இந்த 3 வாக்கியங்களையும் சேர்த்துட்டோன்னா அவர்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டிற்கு சென்று வார இறுதி நாட்களை மகிழ்ச்சியாக கழிக்கின்றனர் அப்படின்னு சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். தே கோ டு தேர் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹோம் அண்ட் ஸ்பெண்ட் த வீக்கெண்ட் ஹாப்பிலி. இந்த இடத்துல அண்ட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி தே கோ டு தேர் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹோம், அந்த டு அப்படிங்கிற வேர்டையும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹி அட்டன்ஸ் த செமினார். அவர் அந்த கருத்தரங்கில் பங்கேற்கிறார். அவருடைய ப்ராஜெக்டிற்கு ஒரு ஐடியாவை பெறுகிறார். ஹி கெட்ஸ் அன் ஐடியா ஃபார் ஹிஸ் ப்ராஜெக்ட். அவருடைய சந்தேகங்களை தீர்க்கிறார். ஹி கிளியர்ஸ் ஹிஸ் டவுட்ஸ். ஒரு சென்டென்ஸாக மாற்றுங்க. அவர் அந்த கருத்தரங்கில் பங்கேற்று அவருடைய ப்ராஜெக்டிற்கு ஒரு ஐடியாவை பெற்று அவருடைய சந்தேகங்களை தீர்க்கிறார். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒரே சென்டென்ஸாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். He attends the seminar to get an idea for his project and he clears his doubts. இந்த மாதிரி வாக்கியங்களை சேர்க்குறப்ப கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி மீனிங் மாறாமல் கரெக்டான இன்ஃபினிட்டிவ்ஸ், ஜெரன்ஸ் யூஸ் பண்ணலாம். நாங்கள் வருகிறோம். we come. நாங்கள் உன்னிடம் பேசுகிறோம். we talk to you. நாங்கள் உனக்கு உதவுகிறோம். we help you. நாங்கள் உன்னிடம் பேசுவதற்காக வந்து உனக்கு உதவி செய்கிறோம். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை மாற்றணும். we come to talk to you and help you. ஒரே சென்டென்ஸ். we come to talk to you and help you. ஐ மீட் த பிரின்சிபல். நான் கல்லூரி முதல்வரை சந்திக்கிறேன். ஐ இன்வைட் ஹிம். நான் அவரை வரவேற்கிறேன். ஐ செலிப்ரேட் மை சக்ஸஸ். நான் எனது வெற்றியை கொண்டாடுகிறேன். நான் கல்லூரி முதல்வரை சந்தித்து அவரை எனது வெற்றி கொண்டாட்டத்திற்கு வரவேற்கிறேன். ஒரு சென்டென்ஸாக மாற்றுங்க. ஐ மீட் த காலேஜ் பிரின்சிபல் டு இன்வைட் ஹிம் ஃபார் தி செலிப்ரேஷன் ஆஃப் மை சக்ஸஸ். மேலே இருக்கிற சென்டென்ஸில் ஐ செலிப்ரேட் அப்படின்னு வேர்பாக இருக்குது, செலிப்ரேட். கீழே இருக்கிற ஒரே சென்டென்ஸில் செலிப்ரேஷன் அப்படின்னு நவுன் ஃபார்மில் இருக்குது. இந்த மாதிரி வேர்பை சில நேரங்களில் நவுன் ஃபார்மாக மாற்றணும். இது ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஐ பிளான். நான் திட்டமிடுகிறேன். ஐ ஸ்பெண்ட் மை மணி. நான் எனது பணத்தை செலவழிக்கிறேன். இட் இஸ் யூஸ்ஃபுல் டு தி புவர். அது ஏழைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. நான் எனது பணத்தை ஏழைகளுக்கு பயனுள்ளதாக செலவழிக்க திட்டமிடுகிறேன் அப்படின்னு மாற்றணும். சென்டென்ஸ் ஃபார்மேஷன் சரியாக வரலைனாலும் பரவாயில்ல, கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக உங்களால் கரெக்டான சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும்.
I plan to spend my money usefully to the poor. நான் எனது பணத்தை ஏழைகளுக்கு பயனுள்ளதாக செலவழிக்க திட்டமிடுகிறேன். We arrive, நாங்கள் வருகிறோம். We pick a taxi, நாங்கள் ஒரு டாக்ஸியை எடுக்கிறோம். We reach our home fast, நாங்கள் எங்களது வீட்டை வேகமாக அடைகிறோம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒரே சென்டென்ஸாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். We arrive and pick a taxi to reach our home fast. That's all. We arrive, நாங்கள் வந்துடுறோம். And pick a taxi, and யூஸ் பண்ணுறோம். To reach our home fast. நான் வருகிறேன், I come. I meet my parents, நான் என்னுடைய பெற்றோரை சந்திக்கிறேன். I receive their blessings, நான் அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுகிறேன். கமெண்ட்டில் இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி அனுப்புங்க. நான் எனது பெற்றோரை சந்தித்து அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக வருகிறேன். கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் பார்ட்ஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.